ஏண்டி எந்த தைரியத்துல கல்யாணம் பண்ண இவனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்ற? ஏங்க இவனுக்கு வயசாயிட்டே போகுதுங்க, இப்படியே விட்டுற முடியுமா? இவங்கிட்ட என்ன இருக்கு? எதை சொல்லி பொண்ணு கேக்குறது? என்னங்க இப்படி பேசுறீங்க? இன்னும் எப்படி பேசுறது? உருப்படியா ஒரு வேலையில் இருக்கானா? 4 கம்பெனி மாறிட்டான். இப்போ அதுவும் இல்ல. அவனுக்கு எந்த வேலையுமே அமையலைங்க. இத பாருங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாமே சரியா போயிடுங்க. ஏண்டி ஒண்ணு இல்லாதவனுக்கு யாரடி பொண்ணு தருவா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க, உங்களுக்கு இருக்க ரோசம் தான் அவனுக்கு இருக்குது. மனசு விட்டுருவாங்க. இவ ரோசத்தை குப்பையில போடுறி. ஏய், இவ்வளவு பேசுறியே, அவனை கிறிஸ்துமஸ்குள்ளார ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க சொல்லி பார்க்கலாம். போடி, இவனாவது சம்பாதிச்சு கிழிக்கிறதா? அப்பப்போ 5 10 கொடுக்கறதையே அவர் சொல்லி காட்டிட்டு இருக்காருண்ணா. அவராக இருக்கவும் பரவாயில்ல. இதே என் மாமியாருக்கு தெரிஞ்சா என்கிட்ட போய் 10,000 ரூபாய் கேட்குறியேண்ணா. இப்படி இன்னும் உன் லைஃப்பில் செட்டில் ஆகாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களையே எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்படிண்ணா? என் மாமியார் வீட்டு சைடில் உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. மச்சி, மந்த் எண்டு மச்சி, ஓவர் டைட்டடா. கிறிஸ்மஸ் எக்ஸ்பென்சஸ் வேறு, சுத்தமாக அமௌண்ட் இல்லைடா. சாரி. டேய், இப்படியாவதுடா உன் ஃப்ரெண்டையாவது கொஞ்சம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். 2 மாசத்துல வேலை கிடைச்சுன்னா கட்டாயம் திருப்பி கொடுத்துட்றேன். ரமேஷ் ஃப்ரெண்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் கேட்குறா. அப்படி கொஞ்சம் பார்த்து குடுறா. பார்த்து அமௌண்ட் இருந்தால் குடுறா. நம்பி கொடு, என் ஃப்ரெண்டு தான், நம்பி கொடுக்கலாம். நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், குடுறா. என் நண்பன் தான். இவங்கிட்ட என்ன இருக்கு? எதை சொல்லி பொண்ணு கேட்கறது? இன்னும் எப்படி பேசுறது? உருப்படியா ஒரு வேலையில் இருக்கானா? 4 கம்பெனி மாறிட்டான். இப்போ அதுவும் இல்லை. இப்படி இன்னும் உன் லைஃப்பில் செட்டில் ஆகாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களையே எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்படிண்ணா? என் மாமியார் வீட்டு சைடில் உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. மச்சி, மந்த் எண்டு மச்சி, ஓவர் டைட்டடா. கிறிஸ்மஸ் எக்ஸ்பென்சஸ் வேறு, சுத்தமாக அமௌண்ட் இல்லைடா. சாரி. இவ ரோசத்தை குப்பையில போடுறி. இவ்வளவு பேசுறியே, அவனை கிறிஸ்துமஸ்குள்ளார ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க சொல்லி பார்க்கலாம். இவங்கிட்ட என்ன இருக்கு? எதை சொல்லி பொண்ணு கேட்குறது? என் மாமியார் வீட்டு சைடில் உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மந்த் எண்டு மச்சி, ஓவர் டைட்டடா. கிறிஸ்மஸ் எக்ஸ்பென்சஸ் வேறு, சுத்தமாக அமௌண்ட் இல்லைடா. இவ ரோசத்தை
குப்பையில போடு. இவ்வளவு பேசுறீ அவனை கிறிஸ்துமஸ்க்குள்ளார ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க சொல்லி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஆண்டனி, நான் தான் அருள் பேசுகிறேன். சொல்லு. ஆண்டனி, ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு. எங்கள் ஓனரு இந்த வருஷம் எங்கள் ஷாப்பில் குடில் செய்யலான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு ஃபோன் ஞாபகம் தான் வந்திருந்தது. ப்ளீஸ் கொஞ்சம் செய்ய முடியுமா? நாளைக்கே வேணும். நாளைக்கா? ஆமாம். நாளைக்கு ஏன் ப்ளீஸ் கொஞ்சம் நீ இருக்கின்ற என்னால இப்ப ப்ளீஸ் ஆண்டனி, நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன்ப்பா. அதனால தான் ப்ளீஸ் எப்படியாவது. ஆண்டனி, ஆண்டனி, ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா ஆண்டனி? ப்ளீஸ்ரா, தயவு செஞ்சு எப்படியா ஹெல்ப் பண்ண. கொஞ்ச நிமிஷம் கூப்பிடுறியா? சரி கூப்பிடுறேன். இப்பொழுது 2 கிலோ VIP இட்லி அரிசி முற்றிலும் நம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோமா? ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு ஆண்டவர், இதோ இந்த நற்கருணையிலே வீட்டிற்கும் அந்த ஆண்டவர் நம்ம எல்லாம் முற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையே இழந்து, எனக்கு உறவு இல்லை, எனக்கு யாரும் இல்லை, பெற்ற தாய் இல்லை, தந்தை இல்லை, நண்பர்கள் இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது என்று தன்னை முழுவதுமாக வெறுத்து இந்த உலகமே வேண்டாம் எனக்கு என்று எண்ணி அங்கே தற்கொலை முயற்சிக்காக அவனுடைய சிந்தனைகளை செலுத்தி, ஆம், ஆண்டவர் இயேசு ஆண்டவர் அவரை தொடுகிறார். அவரை இப்பொழுதே அந்த எண்ணத்திலிருந்து அவரை சிதறடித்து அவருக்கு மன மாற்றத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்பிக்கை கொள்ளும் எவனுக்கும் நல்ல வாழ்க்கையை, மன மாற்றத்தை கொடுப்பார் என்பதற்கு மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை நாம் பாடலாம். நேரில் வந்து பார்த்தா தான் சொல்ல முடியும். வரட்டுமா? ஹாய் ஆண்டனி. வணக்கம். சாரி ஆண்டனி, உனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கோச்சிக்காத ப்ளீஸ். பரவாயில்ல.
இந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோம். இந்த இந்த இடத்த அப்படியே யூஸ் பண்ணிக்கோ. சரி சரி, நாளைக்கு காலையில் செஞ்சிடலாம்ல? முடிச்சிடலாம். தேங்க்ஸ்ரா. அப்புறம் இந்த இந்த அட்வான்ஸ் பரவாயில்ல, வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். இல்லை நீ முதல்ல வாங்கிக்க. கொஞ்சம் மறக்காம செஞ்சிரு. சரி. சாரி ஆண்டனி, ஓனர் வீட்டில் ஒரு டெத் ஆகி போச்சு. அதனால இந்த வருஷம் வேண்டாம், நெக்ஸ்ட் இயர் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. திடீர்னு இப்படி. அப்புறம் இதுக்கு எவ்வளோ செலவாச்சோ ஓனர் எல்லா பணத்தையும் கொடுக்க சொல்லிட்டாரு. பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல அருளே. இப்போ நான் இதை எங்கே எடுத்துட்டு போறது? கவலைப்படாத ஆண்டனி, இது எங்கே போய் சேரணுமோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் சேரும். என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஈவினிங் ப்ரோக்ராம்ப்பா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? கடைசி நேரத்துல இப்படி சொல்றியே. எல்லாரும் சாயந்தரம் வந்துடுவாங்களே, நான் என்ன பண்றது? குடில் இல்லாம கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி கொண்டாடுறது? உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுப்பா. ஆனா மத்தவங்களுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? கடைசி நேரத்தில் நான் என்ன செய்யறது? யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? சரி, முதல்ல உன் மனைவி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நான் எப்படியா சமாளிக்கிறேன். புறப்படு. எப்படி எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. என்னடா குழந்தைகளா விளையாடாம உட்காந்துருக்கீங்க? மதர், இந்த வருஷம் நமக்கு கிறிஸ்மஸே கிடையாதா? ஏன்? இல்ல, குடியில் இல்லாம எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறது? நீங்க அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்து நாங்க எல்லாருமே பார்த்தோம். அந்த அங்கிளால குடில் செய்ய முடியல, அதனால நம்மளுக்கு கிறிஸ்மஸும் இல்ல. அப்படிதானே மதர்? குடியிலும் இல்ல, அப்படின்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸும் இல்லையா? யார் சொன்னது குடில் இல்லைன்ட்டு? குடிலும் இருக்கும், ஃபங்க்ஷனும் இருக்கும். நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணீங்கன்னா நிச்சயமா குடிலும் கிடைக்கும், ப்ரோக்ராமும் நடக்கும்.
இன்று இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்பில்லத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றி நடத்தி கொடுக்க வந்திருக்கும் அருள் சகோதரி இருதயமேரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து ஆசியுரை வழங்க காத்திருக்கும் நமது அருட்தந்தை கோபி இம்மானுவேல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வின் தொடக்கமாக இறைவணக்க பாடல் பாட வருகிறார் எஸ்தர்.
அடுத்த நிகழ்வாக நமது சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை கோபி இம்மானுவேல் அவர்களை கிறிஸ்துமஸ் செய்தி வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்த அன்பு இல்ல அருட்சகோதரிகளே, அருமையான குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்கள். நம்ம குட்டி பாப்பா எஸ்தர், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்படின்ற அந்த பாடலை மிக அருமையா பாடினா. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏன் அழுகை கூட வந்து விட்டது, கண்ணீர் கூட வந்து விட்டது. காரணம், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்படின்னு பாடின அந்த பாப்பா அவளால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவள் ஒரு பார்வையற்ற சிறுமி. கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு நம்பிக்கையின் விழா. அதனாலதான் அந்த குழந்தை என்னால பார்க்க முடியாது, ஆனா உம்முடைய அழகான அந்த கண்கள் என்னை பார்த்தால் அது போதும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்ற நம்பிக்கையோடு அற்புதமான அந்த பாடலை பாடியிருக்கிறாள். இந்த அற்புதமான நேரத்திலே எந்த செய்தி உங்களுக்கு சொல்லுவது நிச்சயமா எனக்கு தெரியல. பைபிள் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். நோவை எடுத்துக்குங்களேன். நோவை எடுத்துக்கிட்டா அங்க அந்த மக்கள் செய்த பாவங்களை பார்த்து கடவுள் அந்த உலகத்தை அழிக்க நினைக்கிறார். நோவாட்ட ஒரு பெட்டகம் செய்ய சொன்னார். எல்லாரும் நோவை எல்லாம் செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க, கேள்வி செஞ்சாங்க. நோவா கவலையப்படலை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சு அந்த பேழையை செஞ்சார். மழை வந்தது. நோவாவின் குடும்பம் மட்டும்தான் அங்க காப்பாற்றப்பட்டது. மோசையோட வாழ்க்கையில பாறையை தட்டினாரு, தண்ணீர் கிடைச்சது. செங்கடல்ல கோலை நீட்டினாரு, வழி கிடைச்சது. எது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துச்சு. தானியேலை தூக்கி சிங்க குகையில போட்டாங்க. அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது எது? கடவுள் மேல் இந்த நம்பிக்கை. கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். கிறிஸ்து பிறப்பே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கலன்னா வேற எது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்? கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வாழ்க்கையை கொடுத்தது பெட்டகம் அல்ல, மாறாக கடவுள் மீது அவர் வச்சிருந்த நம்பிக்கை. மோசேவுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது அவர் வச்சிருந்த கோல் அல்ல, மாறாக அவர் வைத்திருந்த நம்பிக்கை. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். வெறுமனே ஒரு புது உடை போடுவதாலோ அல்லது நம்ம கேட்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதாலோ, வீடெல்லாம் அழகா குடில் ஜோடனை பண்றதாலோ இல்ல ஸ்டார் கட்டதுலையோ கிறிஸ்துமஸ் இல்லை, இயேசுடைய பிறப்பு இல்லை. இது ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு போறது. மாறாக கடவுள் மீது நானும் நீங்களும் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறப்பே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கலன்னா வேற எது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்? சார், ஆண்டோ சாருங்களா? வணக்கம் சார். எங்கள் எம்டி அனுப்பிச்சு விட்டாரு. எங்கள் எம்டி அன்புள்ளம் போயிருந்தாரு. அங்கே நீங்கள் செஞ்சிருந்த குடில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் எங்கள் கம்பெனியில் ஒரு டெக்கரேஷன் இருக்கு. அதுக்கு சார் உங்களை பார்த்து அப்ரோச் பண்ண சொன்னார். உங்களுக்கு அட்வான்ஸும் கையோட கொடுக்க சொன்னார். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அப்போ நான் வரேன் சார். இவ்வளவு பேசுறியே, அவனை கிறிஸ்துமஸ்குள்ளார ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க சொல்லு பார்க்கலாம். போடி, இவனாவது சம்பாதிச்சு கிழிக்கிறதா? கிறிஸ்து பிறப்பே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கலன்னா வேற எது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்? இப்போ நீங்கள் பார்த்த இந்த குறும்படம் என்னோடய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்டது. எனக்கு யாருமே இல்லை, இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோன்னு நினச்சி என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறமா தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த ஃபோன் காலை பற்றி. ஏன் அந்த நேரத்தில் அந்த ஃபோன் வரணும் அந்த கிறிஸ்மஸ் டைமில்? அப்போ தான் எனக்கு ஆண்டவர் மேலே இருக்க நம்பிக்கை வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்து பிறப்பு விழா நம்ம சாதாரணமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததோ அதுக்கப்புறம் நம்பிக்கையின் பிறப்பு நாள் அப்படி தான் நான் அதை நினச்சி கொண்டாடிட்டு இருக்கேன். அதனால தான் இத்தனை வருஷமாயும் உங்கள் முன்னால் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். யாரும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார் நம்ம கூட. அதை நான் என் வாழ்க்கையில் உணர்ந்துட்டேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரணும். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இல்லை நம்பிக்கையின் நல்வாழ்த்துக்கள்.